சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு புதிய அரசு வேலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 இந்த வருஷத்துக்கான ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க. இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபீஸும் கிடையாது. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் லொக்கேஷன் வந்து மதுரையில் தான் இருக்கும். ஸோ இப்படி உங்களோட சொந்த ஊரில் தான் இந்த வேலைகள் இருக்கும் அப்படின்னு ஒஃபிஷியல் சைட்டில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இப்போ ஒர்க் பிளேஸ் வந்து வேலை இடம் உங்களுக்கு பிடிச்ச இடத்தை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. செலக்ட் எனி 3 டிஸ்ட்ரிக்ட் ஒன்லி, அதாவது இதில் நீங்கள் ஏதாச்சும் 3 மாவட்டம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, நீலகிரி, வேலூர், வில்லுப்புரம், விருதுநகர், இந்த மாதிரி அனைத்து மாவட்டமுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாவட்டம் வேணுமோ அது வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஜூன் 7க்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 7th ஜூன் 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு தமிழ் வந்து பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னும் இதிலே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஏஜ் ரிக்யூர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே எடுத்ததும் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழக அரசு மூலியமாக வந்திருக்கக்கூடிய ஒஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பாருங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ஜாப்க்கு வேக்கன்சி இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரீன் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்க்கு தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 38 ஜாப் வேக்கன்சி இருக்கிறதா இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை மோட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியுங்க. முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு திட்டத்தின் கீழே தான் இந்த ஜாப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பசுமை தோழர் அப்படிங்கிற ஜாப் வேக்கன்சிக்கு தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, ஜூன் 7க்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இதை பற்றியும் ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இவங்க தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் டிசேரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ இதை பற்றியும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்னும் இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாப்க்கான ஒஃபிஷியல் ஜாப் அப்ளை லிங்க் நம்மளோட ஒஃபிஷியல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். தென் ஒஃபிஷியல் சைட்டில் நீங்கள் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு தென் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைட்டில் வந்து நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸிஸா, ஸோ அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட நேம், அதாவது உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு தமிழ் எண் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க, கேபிட்டல் லெட்டர். ஸோ இதையெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், தென் நீங்கள் வந்து இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்லி இவங்க இந்தியன் சிட்டிசன்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. தென் ரிலீஜியன் வந்து நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, ஸோ அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி வந்து செலக்ட் பண்ண கேட்பாங்க. ஜெனரல், அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட கேஸ்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், தென் உங்களுக்கு ஏதாச்சும் டிசேபிலிட்டி இருக்கா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி டிசேபிலிட்டி, உங்களோட சிட்டி, தென் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து 10th, 12th, டிப்ளமாவா, ஸோ அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் 10th நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ண கேட்பாங்க. தென் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டும் கேட்பாங்க. அதாவது உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்பாங்க. தென் 12th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. தென் அதோட சர்டிஃபிகேட் நம்பரும் கேட்பாங்க. தென் நீங்கள் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. தென் அகாடமிக் டிசிப்ளின், அதாவது நீங்கள் எந்த டிசிப்ளினில் உங்களோட எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. லைஃப் சயின்ஸா, என்விரான்மெண்டல் சயின்ஸா, ஃபாரஸ்ட்ரியா, வைல்ட் லைஃபா, பப்ளிக் பாலிசியா, இல்லை சிமிலர் ஃபீல்டா, ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 வேர்ட்ஸ் வர மாதிரி எஸ்ஏஸ் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. எஸ்ஏஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் ஒர்க் பிளேஸ், அதாவது வேலை இடம் செலக்ட் பண்ண கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு தமிழ் வந்து பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் டிக் பண்ணிடுங்க. தென் கொடுத்துருக்கிற 2 பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒஃபிஷியல் சைட்டில் அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு விருப்பம் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான்.